வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிறது. நீங்கள் அனைவரும் கண்டிருப்பீர்கள். இதனுடைய விளைவு என்னானது என்று தான் எனக்கு மிக வருத்தமாக கவலையாக இருந்தது. ஏனென்றால் இப்போ ஈரான் என்பது ஏதோ ஒரு காசா போன்ற ஒரு இடமோ இல்லை என்றால் ஜோர்டன் போன்ற ஒரு ஒன்றுமே பெரிய ஒரு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இல்லாத ஒரு நாடோ இல்லை என்றால் சிரியாவை போல ஒரு முடங்கிவிட்ட நாடோ இல்லை என்றால் லிபியோ போல ஒரு முடக்கப்பட்ட ஒரு நாடோ கிடையாது. ஈரானுடைய பெரிய ஒரு தனித்துவம் என்னென்று பார்த்தீங்கன்னா, அது நேச்சுரலாகவே அதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பெரும் மலைகள் இருக்கிறது. அப்போ ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் ஈரானுக்கு போகிறதே பெரும் சிரமமான ஒரு விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி அந்த மலைகளை தாண்டி விட்டால் இப்போ நீங்கள் ஈஸ்ட்லேருந்து வர வேண்டும். அதாவது இந்தியாவுடைய தரப்பிலிருந்து போனால் நமக்கு வெஸ்ட்டு, ஈரானுக்கு அது ஈஸ்ட். அந்த வழியாக போனீங்கன்னா அங்கே பெரிய 2 டெசர்ட்ஸும் இருக்கிறது. அதனால் ஒரு கிரவுண்ட்லேருந்து தாக்குதல் ஈரானை தாக்குவது ரொம்ப மிக கடினம். அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் பேரியர்ஸ், நேச்சுரல் பேரியர்ஸே அவர்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஈரானில் நான் பார்த்து கொண்டு தான் பல அங்கே இருக்கின்ற ராணுவ தளபதிகளை கொன்றார்கள். இதற்கு நடுவில் தான் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி கூறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நாட்டினுடைய அதிபர் கமேனி உயிரோடு இருக்கிறது என்னுடைய தயவினால் என்றொரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். அதை தாண்டி இப்போது இன்னைக்கு தாக்குதல் நடத்திவிட்டு அதன் பிறகு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் கூறுகிறார். அதாவது நீங்கள் ஒழுங்காக ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு டீல் இப்போது நடத்துங்கள், டீல் நடத்தாவிட்டால் உங்களை கம்ப்ளீட்டாக அழித்து விடுவேன் என்ற ஒரு அச்சுறுத்தலையும் விட்டிருக்கிறார். ஏங்க, நம்ம வீட்லேயே நம்ம அனைவருக்கும் ஒரு ப்ரைட் இருக்கின்ற, கொஞ்சம் கௌரவம் இருக்கின்றவர்கள் தான் நம்ம அனைவரும், உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அப்படித்தானே இருக்கும். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டுக்குள்ளால் ஒருத்தவங்க நம்மளை பூந்து அடித்து போட்டு அதன் பிறகு நான் சொல்றதை நீ கேட்டா தான் அதான் டீலு, நான் சொல்றதை நீ கேட்கவில்லை என்றால் உன்னை நான் அப்படியே கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டால் அது நமக்கு சாய்ஸாகவே தெரியவில்லையே. நாம் அதற்கு எதிராகத்தான் நிற்போம். ஏறத்தால் அதே மாதிரி தான் ஈரானில் ஈரானுடைய பல விஷயங்களை அடித்து நொறுக்கிவிட்டு ஈரானில் இருக்கின்ற டெஹரான் என்ற ஈரானுடைய தலைநகரத்தில் இருக்கின்ற ஏறத்தாழ 10 மில்லியன் நபர்களை, 1 கோடி மக்களை உடனடியாக நீங்கள் வெளியேற வேண்டும், நீங்கள் வெளியேறாவிட்டால் நாங்கள் அங்கெல்லாம் குண்டுமழை பாகிஸ்தான் போகிறோம், நீங்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு முழுக்க எந்த ஒரு ஹியூமானிட்டேரியன், இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் கவர்னன்ஸுக்கு எதிராக நடந்த ஒரு நாடாக இன்னைக்கு இஸ்ரேலும் அதே மாதிரி அமெரிக்காவும் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த தாக்கீது கொடுத்தது இஸ்ரேல், ஆனால் அதற்கு முழு ஒத்தாசை செய்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். இது நமக்கு தெரிகின்ற விஷயங்கள் இவ்வளவுதான். அதாவது இஸ்ரேல் முதல் கட்டமாக ஈரானுடைய அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் இது இருக்கு இல்லையா, அந்த மிசைல் லான்ச் சைட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதையெல்லாம் சேதப்படுத்துகிறது. அதன் பிறகு சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் சேதப்படுத்துகிறது. அதன் பிறகு இஸ்ரேல் என்ன சொல்லுகிறது என்றால், எங்களால் இதை தாண்டி எடுத்துட்டு போக முடியாது, இந்த போரை இதை தாண்டி எடுத்துட்டு போக முடியாது. ஏனென்றால் எங்கள்கிட்ட இந்த பங்கர் பஸ்டர் என்ற அந்த பெரிய ரகம் குண்டுகள் கிடையாது. அந்த குண்டுகள் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்கிறது, உலகத்தில் வேற ஒரு நாடுகிட்டையும் கிடையாது. இந்த குண்டுகளைத்தான் டோரா போரா பகுதிகளில், மலைப்பகுதியில் ஒசாமா பின் லேடன் இருக்கிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் வீசின குண்டுகள் பல வருட காலமாக இதை டெவலப் பண்றது. ஏறத்தாழ 10-12 வருட காலமாக இது டெவலப்மெண்ட்ல இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது. இதை நாம் அந்த தருணத்தில் பார்த்திருக்கோம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி பார்த்திருக்கோம். அதன் பிறகு இப்போதுதான் அதை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இஸ்ரேலினுடைய அந்த டிமாண்ட் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகம் குண்டுகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு இந்த ஈரானுடைய நியூக்ளியர் புரோகிராமை கம்ப்ளீட்டாக நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நிறுத்த வேண்டும் என்று கூறிவிட்டால் அவர்களுடைய அந்த ஒரு கோரிக்கை என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஈரானுடைய அந்த அணு ஆயுத கிடையாது, நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டிஸ், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீங்க அழிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அமெரிக்காவிடம் வைக்கிறார்கள். அதைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். இது செய்ததில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாது. அது போய் ஒரு குண்டு போய் அதில் விழுந்து விட்டால் நிச்சயமாக அதில் இருக்கிற அந்த ஃபிசைல் மெட்டீரியல்ஸ், ஃபிஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெடித்து சிதறி பெரிய ஒரு நியூக்ளியர் கேட்டாஸ்ட்ரோபிக்கான அந்த ஒரு விஷயம் நடக்கும். எப்படி நம்ம செர்னோபில்ல பார்த்தோமோ, செர்னோபில் என்பது அது ரஷ்யாவினுடைய ஒரு நியூக்ளியர் இதுதான் சமீபத்திய எக்ஸாம்பிள் என்பது இதுதான். அதாவது ஒவ்வொரு இந்த மாதிரியான அணு மின் நிலையத்திலையும் இல்லை என்றால் அணு ரிசர்ச் ஃபெசிலிட்டியிலையும் நடக்கக்கூடிய விபத்துகள்,
அந்த விபத்தின் காரணமாகத்தான் செர்னோபில்ல வந்து பெரிய ஒரு துயரம் நடந்து அதில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறார்கள். அது ஏறத்தாழ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு வந்து பல சேதங்களை வந்து செய்துள்ளது. இப்போ ஈரான் போன்ற ஒரு நாடில் வந்து இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் தாக்குதல் நடத்தி, ஈரான் ஒரு சாவரின் நாடு, அந்த நாட்டினுடைய தலைவரை நான் வந்து கொன்று விடுவேன், வேண்டுமென்றால் கொண்டு விடுவேன், என்னுடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று இன்னொரு நாட்டினுடைய தலைவர் கூறுகிறார். அதை தாண்டி அந்த நாட்டில் வந்து குண்டுமழை பொழிய வைக்கிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ்க்கு எதிரானது, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாவுக்கு எதிரானது, ஐநா சபைக்கு அது ஃபார்மேஷன்ல இருந்த விஷயங்களுக்கு எதிரான விஷயங்களாக இருக்கிறது. அப்ப இவ்வளவும் செய்துவிட்டு அந்த நாட்டினுடைய அணு ஆயுதம் மட்டும் கிடையாது, அணு ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸையும், அணு ஆயுத ப்ரோக்ராம் நிச்சயமாக ஈரானுக்கு இருக்கிறது. ஆனால் அதை மட்டும் ஒன்று விவரித்துறேன். 2012 வந்து இந்த வார்மாங்கர் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டாக எதிரான விஷயங்களை செய்கின்ற பெஞ்சமின் நேத்தன்யாகு வந்து 2012 கூறுகிறார். அதாவது என்றைக்கு வேண்டுமென்றாலும் எனி டே நவ் ஈரான் வில் ஹேவ் ஏ நியூக்ளியர் பாம் அப்படின்னு வந்து 2012 கூறுகிறார். 2015 கூறுறாரு, என்னைக்கு வேணாலும் சில மாதங்களுக்குள்ளாலேயே அவங்களுக்கு வந்து நியூக்ளியர் பாம் வந்துவிடும் என்று கூறுகிறார். 2018 நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, ஐநா சபையில் நின்று கொண்டு பொய் சொல்கிறார். அதற்கு களம் யார் வரைக்கும் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அமெரிக்கா தான் இதுக்கு ஒத்தாசை செஞ்சது. இன்னைக்கும் அமெரிக்கா தான் இந்த ஆளுக்கு ஒத்தாசை செஞ்சு கொண்டிருக்குது. அதாவது இவரை பொறுத்தவரை இவர் வந்து அந்த நாட்டில் ரொம்ப அன்பாப்புலரா இருக்கின்ற நபர். இன்னைக்கு ஒரு தேர்தல் நடத்தி விட்டால் அவர் வந்து தோர்த்து விடுவார். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து போர் மூலமாக, அதாவது முதல் வந்து காசாவை தாக்கினார், அக்டோபர் 7ஆம் தேதி வந்து எங்கள் மக்களை தாக்கினார்கள் என்ற அந்த அடிப்படையில் தாக்கினார். காசா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து செத்து மடிந்த ஒரு நாடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு கிடையாது, அது நாட்டினுடைய ஒரு பகுதி ஆக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க தங்கறக்கு இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஏறத்தாழ 5000 குழந்தைகள் இன்னைக்கு வந்து ஃபேமின்னால, சாப்பாடு இல்லாதனால செத்து போகக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கிறது. இதையெல்லாம் வந்து ஏறத்தாழ அன்றாடம் அங்கேயும் வந்து குண்டு வீசிக்கொண்டே இருக்கிறார்கள், இப்பவும் குண்டு வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஏறத்தாழ ஒரு 2 கோடி மக்கள் வந்து, 2 கோடியில் 20 லட்சம் மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அந்த 20 லட்சம் மக்களையும் கொன்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு வார் கிரிமினல் வந்து இருக்கின்ற ஒரு சூழல். அந்த வார் கிரிமினல் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஈரான் தான் உலக அமைதிக்கு கேடு, ஈரானை வந்து நீங்கள் அனைவரும் முடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு வருகிறார். அதன் பிறகு வந்து ஈரான் மேல அப்கோர்ஸ் காசா முடித்த பிறகு ஜார்டன் மேல தாக்குதல் நடத்துறார். ஜார்டனுக்கு பிறகு வந்து அங்க ஹிஸ்புல்லா என்று இருக்கிறான்றது, லெபனானுக்கு தாக்குதல் நடத்துறார். லெபனானுக்கு பிறகு லெபனானில் தான் ஹிஸ்புல்லானுடைய பெரிய பேஸா இருந்தது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதே மாதிரி ஹூத்திஸ், இது 3 மிலிஷியாஸும் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான மிலிஷியாஸ். அவர்கள் அனைவரையும் வந்து சப்போர்ட் பண்ணுவது ஈரானாகத்தான் இருக்கிறது. அப்ப அனைவர் மேலேயும் குண்டுமலைங்க, சிரியால குண்டுமலை, அதே மாதிரி லெபனான்ல குண்டுமலை, ஹூத்திஸ் மேல யமன்ல குண்டுமலை. எந்த நாடுங்க இப்படி செய்ய முடியும்? உலகத்துல ஒரு நாடு கூட இப்படி செய்தால் உங்களை வந்து ஒரு இன்டர்நேஷனல் அன்டச்சபிளாக மாற்றிக்கொண்டு உங்களை வந்து தனியே நிறுத்தி விடுவார்கள். இப்ப கொரியா இருக்கு இல்லையா, வடகொரியா இருக்கு இல்லையா, வடகொரியாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஐசோலேஷன் பாத்தீங்கன்னா வரும் கிடையாது. அவர்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை வந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஏறத்தாலும் அதே தான் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் வந்து தன்னுடைய நியூக்ளியர் பவரை டெவலப் செய்து கொண்டு அதன் பிறகு வந்து அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்திருக்கிறது, அணு ஆயுதங்கள் இருக்கிறது. அது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனுக்கோ லாக்கோ வந்து மதித்து நடப்பதே கிடையாது. இருந்தாலும் அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்கிறது. அமெரிக்காவுடைய சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்றால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாபி, ஜூதர்களுடைய ஒரு லாபி வந்து அமெரிக்காவில் இருக்கிறது. AIPAC என்ற அந்த லாபி இருக்கிறது காரணமாகத்தான் இந்த அளவுக்கு அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இப்ப இந்த ஒரு சூழலை தான் ட்ரம்புக்கு வேற வழி இல்லாமல் இந்த ஒரு போரில் வந்திருக்கிறார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் நிறுத்திவிட்டால் அது பெரிய வெற்றி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒன்று யோசிக்க வேண்டும். ட்ரம்ப் பல காலமாக, அதாவது 2013 எடுத்தீங்கன்னா அவருடைய ட்வீட் எல்லாம் இருக்கிறது. இது மாதிரி என்னங்க இது, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிற புஷ் இவரு பராக் ஒபாமா அன்றைய ஜனாதிபதிக்கு வந்து வக்கில்லை, அதனாலதான் போர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போர் என்பது ஒரு ஒண்ணுக்கும் தீர்வில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கார்.
வேற. அதே மனிதன் இந்த தேர்தலுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லி கொண்டிருந்தார் பாத்தீங்கன்னா, இது தேவையற்ற இந்த போர்கள் வந்து அமெரிக்காவை வந்து பின்வாங்க வேண்டும், நம்மளுடைய போர் கிடையாது, உக்ரைன் ஆனாலும் சரி இல்ல இஸ்ரேல் வந்து பல இடங்களில் தாக்கு நடத்தலாம், இதெல்லாம் நம்மளுடைய போர் கிடையாது, நமக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு புதிதாக ஒரு போர் வந்து தொடுத்திருக்கிறார். இப்ப ஈரான் என்பது நம்மளுடைய வீட்டில் ஏறி தாக்கின பிறகு இனிமேல் நீ வந்து ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லை என்றால் உன்னை வந்து முடித்து விடுவேன், கொண்டே விடுவேன் சொல்லிட்டு ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் நம்ம கிட்ட இருந்து இருக்கும் இல்லையா? ஒரு ஹெட் ஆஃப் ஒரு வீட்டு குடும்ப தலைவனா இருந்தால் ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப ஈரானுக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும். அதாவது அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகள் பலரும் வந்து ஈரானை வெறுக்கிறவர்கள். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஹிஜாப் போடவில்லை, அதாவது இது தலையை மூடிக்கொள்ளவில்லை என்றதுக்காக ஒரு பெரும் போராட்டம் வெடித்து அந்த போராட்டத்தில் எவ்வளவு பெண்கள் வந்து பிடிபட்டு அவர்களை எல்லாம் ஜெயிலில் வச்சிருக்கார்கள். அதுக்காக பெரிய ரிசன்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா, இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஏறத்தாழ கமேனி என்ற அந்த மதகுரு சொல்கின்ற அந்த வழியில் செல்லக்கூடிய ஒரு இடத்தில் கொண்டு அனைத்து மக்களையும் நிறுத்தி விட்டீர்கள். அதாவது அனைவருக்கும் வந்து இந்த ரெஜிமே, அதாவது அங்க இருக்கின்ற ஆளுன்ற நபர்களை பிடிக்காவிட்டால் கூட இன்றைக்கு இருக்கிற நிலையில் நீ யாரா எங்களை வந்து அடிக்கிறதுக்கு, எங்களுடைய மக்களைத்தானே நீங்க தாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த கருத்து அடிப்படையில் வந்து அந்த மக்கள் ஏறத்தாழ 90% வந்து அந்த மக்கள் வந்து இன்னைக்கு ஈரானுடைய அந்த அதிபர் கூடத்தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த மதகுருவான கமேனி கூடத்தான் இருக்கிறார்கள். கமேனி ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுவரை விடவில்லை. ஆனால் அவருடைய சார்ந்த நபர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து அடைக்க போறோம், அதுல வந்து ஐரோப்பிய கப்பல்களுக்கு போகக்கூடாது. அதாவது ஏறத்தாழ உலகத்தினுடைய ஏறத்தாழ ஒரு 40-50% வருகின்ற அந்த எண்ணெய் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாடுகளுக்கும். அதை வந்து நாங்கள் அடைத்து விட்டு நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் போகின்ற இந்த எண்ணெயை வந்து நாங்கள் தடுக்க போறோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது நிச்சயமாக இவர்கள் கசிய விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சிருந்தால் நீங்க இன்னைக்கு ஒரு டார்கெட் என்ற அளவில் வந்திருக்கிறது. அப்போ ஈரான் என்பது இன்னைக்கு வலிமையற்ற ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த வலிமையற்ற நாடும் வந்து அவர்களுக்கு சில ஸ்ட்ரெங்க்ஸ் இருக்கிறது. அந்த ஸ்ட்ரெங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ப்ராக்சிஸ் தான், ஹூத்திஸ், யமன்ல இருக்கிற ஹூத்திஸ் இவருடைய ப்ராக்சிஸாக இருக்கிறார்கள். அதே மாதிரி ஹிஸ்புல்லா ப்ராக்சிஸ் தான், ஹமாஸ் ப்ராக்சிஸ் தான். இது மாதிரி நமக்கு தெரியாத எவ்வளவோ ப்ராக்சிஸ் கூட இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்போ இன்னைக்கு வந்து ஏறத்தாழ என்னை பொறுத்தளவில் ஒரு உலகத்து மகா ஒரு போர் வந்து ஆரம்பித்தாகத்தான் பார்க்கிறேன். என்றால் ஈரான் வந்து நிச்சயமாக தாக்குதல் நடத்தத்தான் செய்யும். என்ன தாக்குதல், எங்க தாக்குதல், எப்படி தாக்குதல் என்றதுதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக அவர்கள் தாக்குவார்கள். எப்படி வந்து ஒரு சிறிய நாடு மேல நீங்க ஏறி குதிரை ஓட்டினீங்கனாலும் நாம பார்த்திருக்கோம், மாலத்தீவினுடைய கேஸ்லயே பார்த்திருக்கோம், இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து அச்சுறுத்தி பல விஷயங்கள் செய்தனால இன்னைக்கு அங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆகி ஏறத்தாழ முழுக்க சைனா பக்கம் திரும்புகின்ற ஒரு நாடாக அந்த நாடு மாறி இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்போ போன ஜனவரியில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். மாலத்தீவ் பாய்காட் மாலத்தீவ்ஸ் எல்லாம் சொல்லி பயங்கரமான ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. அதன் பிறகுதான் இந்தியா வந்து ஒரு $50 மில்லியன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறது அந்த நாட்டுக்கு, பட்ஜெட்டரி சப்போர்ட்டுக்காக. அந்த நாட்டுக்கு அந்த காசு இல்லைன்னா அது போனியா இருக்கு, கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிருக்கும் அந்த நாடு. அப்படி இருந்தாலும் கூட நாம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம தள்ளப்படுகிறோம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, சிறிய நாடாலும் பெரிய நாடாலும் அனைவருக்கும் வந்து ஒரு இஸ்ஸத் என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய we have our own ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட். கருடியா எங்க போய் நிக்குன்னு பாருங்க, பெரியாருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல தானே போய் நிக்குது கடைசியில. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு குலத்துக்குமான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து இன்றைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரம்ப் வந்து முறியடித்துள்ளார். அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இன்னைக்கு அமெரிக்கா ஸ்டாண்ட்ஸ் ரோக் நேஷன், இஸ்ரேல் ஸ்டாண்ட்ஸ் ரோக் நேஷன். இதுல இருந்து அவர்கள் வந்து பெனிஃபிட் கூட பண்றார்கள். இப்ப ட்ரம்ப்னுடைய அந்த அட்டாக் வந்து அவர் எங்க வந்து அவர் இதை பத்தி பேசுகிறார்னு பாத்தீங்கன்னா, முதலாக வெளியிடுவது ஒரு பிரஸ் ரிலீஸ் கிடையாதுங்க. அவர் என்ன செய்கிறார்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இணையதளத்தை ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப எப்படி இலான் மஸ்க் வந்து இந்த எக்ஸ் என்ற இந்த இணையத்தை வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி அவர் வந்து ட்ரூத் சோஷியல் என்ற ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். அதுல வெளியிடுகிறார், அதுலயும் லாபம் பார்க்கிறார் பாருங்க. அதாவது ஒரு பில்லியனரை வந்து, அதாவது பெரும் செல்வந்தரை வந்து நீங்க ஒரு அரசியல்வாதி ஆக்கி அங்க உட்கார்ந்து வச்சு அழகு பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவுதான் இது. அதாவது ஒரு தேசிய பாதுகாப்புக்கான ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள். அந்த பாதுகாப்பான ஒரு விஷயத்தை பற்றி நீங்க ஓபனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல சொல்லவில்லை, நீங்க வந்து பிரஸ்ல கொடுக்கவில்லை, நீங்க ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்கவில்லை. அதற்கு நேர்மாறாக உங்களுடைய இணையதளத்தில் போட்டு நீங்க
நீங்க வந்து அதுலயும் லாபம் சம்பாதிக்கிறீர்கள். அப்ப நீங்க இந்த லாபம் மட்டும் கிடையாது, நீங்க வேற ஒரு விஷயம் கூட செய்கிறீர்கள். நீங்க வந்து உங்களுடைய செல்வந்தராக இருக்கிற அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அந்த லாபிக்கும் நீங்க வந்து ஒத்தாசை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப இந்த போர்ல இருந்து என்னெல்லாம் பெனிஃபிட் எடுக்க முடியுமோ, எத்தனையெல்லாம் காசு அள்ள முடியுமோ அந்த காசு அள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கூட இந்த வர்க்கு போய்கொண்டிருக்கிறது. இதுதான் நாம வந்து ஒரு பெரும் செல்வந்தரை கொண்டு வந்து உட்கார வைத்தார், அதாவது ஒரு அரசியல்வாதியை உட்கார வச்சார். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு அருகில் இருந்தால் கூட, அரசியல்வாதிகளுக்கு அருகில் இருந்தால் என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த செல்வந்தர்களுக்கு ஒத்தாசை செய்கின்ற விஷயங்கள், அவர்கள் மீடியாவை கேப்சர் பண்ணுவார்கள். அதே மாதிரி அவர்கள் இங்க இருக்கின்ற என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கேப்சர் பண்ணுவார்கள். கேப்சர் பண்ணவில்லை என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு ஏஜென்சி அனுப்பி வைத்து அதை வந்து கேப்சர் பண்ண வைப்பார்கள். இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும். அப்போ ஒரு செல்வந்தரை நாடி இருக்கின்ற நபர்களோ வந்து ஒரு அரசியலில் இறங்கிவிட்டால் இருக்கின்ற ஒரு டேஞ்சர்ஸ் ஒரு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, உலக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரு நாட்டு, ஒரு அதை விட ஒரு சிறிய நாடு, ஒரு அதாவது உலக இம்பாக்ட் பண்ண முடியாத ஒரு நாடா இருந்தால் நிச்சயமாக அதுலயும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்து அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கும் என்றதுதான் நம்மளுடைய அனுபவம் இருக்கிறது. இன்னைக்கு உலக அனுபவம் இருக்கிறது. ஏறத்தாழ வேர்ல்டு வார் 3 ஆரம்பித்து விட்டது. அப்படி இருந்தால் கூட அந்த ஒரு நிலைமைக்கு வந்து இனியும் நாம் தள்ளப்படுவோம். அதாவது இந்தியா உட்பட இருக்கிற நாட்கள் வந்து எந்த அளவுக்கு தள்ளப்படும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 1 கோடி இந்தியர்கள் வந்து இன்னைக்கு ஜிசிசி நாடுகள் என்ற 18 நாடுகள், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இருக்கின்ற 18 நாடுகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. இது அதாவது இந்த பங்கர் பஸ்டர் பாம்புகள் வந்து இந்த 3 அணுவாயுத ஃபெசிலிட்டிஸ்லையும் இல்லை என்றால் இந்த 3 அணு ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸையும் அடித்திருந்தால், அதிலிருந்து ரேடியேஷன் வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக இது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் எதிரான, இல்லை என்றால் அவரை அடைய பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக இதை நாம் கவனத்தோடு நாம் வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே இடத்துல வந்து வதந்திகள் தேவையில்லை. நாம வந்து ஆக்சுவல் நியூஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். ஈரான் சொல்வது வந்து இன்னும் பெரிய அட்டாக் ஒன்றும் நடக்கவில்லை, அதாவது உங்களுடைய அட்டாக்னால ஒன்றும் பெரிய சேதம் வரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இப்போதுதான் சேட்டலைட் இமேஜஸ் வந்து கொண்டிருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அது வந்து பாதித்திருக்கிறது என்றதை இனிமேல் தான் அறிய முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் கூட நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வதந்திகளுக்கு வீழ வேண்டாம் என்ற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு, அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற இந்த ரோக் நாடுகளை வந்து கண்டம் செய்து கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.